ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் மதுமிதா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சந்தோஷ் கோவிலில் இங்கே தானே நிற்கிறேன்னு சொன்னாங்க, எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி மதுமிதாவை தேடிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா மதுமிதா கோவிலுக்கு மறைவாக நின்று உடனே சந்தோஷம் கூப்பிடுறாங்க. என்ன மதுமிதா, நான் உங்களை எங்கெல்லாம் தேடுறேன், என்னங்க காரியம் பண்ணி வச்சுருக்கீங்க, இப்போ எதுக்குங்க வர சொன்னீங்க, இப்போ என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு போது கொஞ்சம் அவசரப்படாதீங்க சந்தோஷ், வெயிட் பண்ணுங்க அப்படின்னுட்டு நம்ம மதுமிதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம ஜீவாவையும் வர சொல்லியிருக்காங்க போல இருக்கு. உடனே அந்த இடத்துக்கு ஜீவாவும் வராங்க. அக்கா, என்னக்கா இது, உன்னை தானே தேடிட்டு இருக்கு, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, ஆமா ஏக்கா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கு, ஆமா மாமாங்க என்னாச்சு அப்படின்னு போதும். இங்கே பாருங்க, ரெண்டு பேரும் இவ்வளோ கேள்வி கேட்டா ஒரு ஆளா நான் எப்படி பதில் சொல்றது, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னுட்டு மதுமிதா பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, நம்ம விஷயத்துல 3 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. முக்கியமா அதை சாட்சி அவ என்னடா என்னோட பேரை கோத்து விடுறான், இதுல ஏதோ ஒண்ணு இடிக்குது, எல்லாரும் திட்டம் போட்டு நம்மள சிக்க வச்சிருக்காங்க, இதை நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கணும். கௌதம் என்னோட பாதுகாப்புல தான் இருக்காரு, அவர் சொல்லித்தான் நான் இப்போ உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு போது என்ன சிஸ்டர் சொல்றீங்க? ஆமா சந்தோஷ், யோசிச்சு பாருங்க, அந்த 3 பேரும் இந்த விஷயத்துல எல்லா விஷயத்திலயுமே தலையிட்டு இருக்காங்க. கண்டிப்பா திட்டம் போட்ட செயல் தான் இது. முதல்ல என்ன மாட்டி விட்டான்ல, அவனை மட்டும் பிடிச்சோம்னா ஈஸியா இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னதோ. சூப்பர்க்கா, கண்டிப்பா நானும் சந்தோஷம் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம், இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னதோ இரு அப்படின்னுட்டு மதுமிதா நம்ம கௌதமுக்கு ஃபோன் போட்டு 2 பேரும் வந்துட்டாங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னதும் கௌதம் ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க. அது சைலண்டா காமிச்சதால அது என்ன ஏதுன்னு நமக்கு காமிக்க இல்லை. இடக்கிட்ட இவங்க 3 பேரும் சூப்பர், அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னதும் இங்க பாரு, முடியாதுன்னு சொல்லுங்க, எல்லாராலையும் முடியும்ல அப்படின்னு கௌதம் கேட்டதும் கவலைப்படாதீங்க கௌதம், உங்களை வெளியில எடுக்கிறதுக்கு இது கூடவா நாங்க பண்ண மாட்டோம், கண்டிப்பா நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் போனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம மதுமிதா இங்க பாருங்க, இப்போ கௌதம் சொன்னது விளங்கிச்சுல, உங்க 2 பேராலையும் இதை பண்ண முடியுமா சந்தோஷ், இப்போ உங்க கையில தான் எல்லாமே இருக்கு, நீங்க நல்லபடியா பண்ணி முடிச்சிருவீங்களா அப்படின்னதோ. என்ன மதுமிதா, இது கூடவா நான் கௌதமுக்காக பண்ண மாட்டேன், கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்னதோ. இங்க பாருங்க, இப்பவே சொல்லுங்க, முடியாதுன்னா ஏன்னா வேற ஒரு திட்டம் போட்டுக்கலாம், இது கஷ்டம்னா அப்புறமா பார்க்கலாம் வேற திட்டம் அப்படின்னதோ. சேச்சே, இதெல்லாம் செம்ம மேட்டருங்க, நாங்க பாத்துக்கிறோம், ஆனா எப்படி பண்றதுதான் புரியலையே அப்படின்னதும் மதுமிதா ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க. நம்ம சந்தோஷ் இங்கால ஜீவா 2 பேரையும் கான்ஸ்டபிள் வேஷம் போட சொல்லி உடனே 2 பேரும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்படின்னு பார்த்து இதே டைம் அதிகாரிங்க நம்ம மதுமிதாவை ஏத்திட்டு போயிடுச்சுல அந்த ஆட்டோ, அதை ஆட்டோக்காரனை மதுமிதா நம்பரை வச்சு தேடிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தோம்னா நம்ம மதுமிதா வாங்கினதே ஆட்டோக்காரர் போனை தான். ஸோ அந்த ஆட்டோல தான் மதுமிதா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோக்காரனே தேடிட்டு இருக்காங்க. அவரு ஆட்டோ டிரைவர் இல்லையா, அடுத்த இடத்துல சவாரிக்கு போறதால வேற வேற லொகேஷன்ல காமிக்குது. இவங்களும் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வழியா அந்த ஆட்டோக்காரனை பிடிச்சிடுறாங்க. டேய் என்னடா, எப்படி இந்த போன் கைக்கு வந்துச்சு அப்படின்னு போது, சார் ஒரு பொண்ணு வந்தாங்க, காசு கொடுத்தாங்க, காசுப்பட்டு நானே என்னோட போனை கொடுத்தேன், அவ்வளவுதான் தெரியும், அதுக்கப்புறமா எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன விட்டுருங்க அப்படின்னு போது எவ்வளவு பெரிய விஷயத்த அசால்ட்டா பண்ணிட்டு என்ன மாதிரி பேசுறான், இவனை முதல்ல அடிச்சிட்டு வாங்க அப்படின்னு அதிகாரி சொன்னது. சார் விடுங்க சார், என் போல பேர் ரொம்ப நாரி போயிருக்கு, இதுல இவ்வளவு பெரிய பணத்தை காமிச்சா யார் தான் ஆசைப்பட மாட்டாங்க, நான் என்ன தப்பு பண்ண சார், என்ன விடுங்க அப்படின்னு போது இங்க இவனை அழைச்சிட்டு வாங்க, இவனை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா உண்மைகள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிங்க அவனை அழைச்சிட்டு போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜீவாவும் சந்தோஷம் என்ன பண்றாங்கன்னா, அதிகாரிங்க மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு டீ கடைக்கிட்ட வராங்க. அதுவும் ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு இருக்கிற டீ கடைக்கு. அப்போ அங்க இருக்கிற டீ கடைக்காரரு போலீஸ் நம்பிடுறாங்க. உடனே டீ கட்டது டீ சாப்பிடுறாங்க, அதே மாதிரி பண்ணு சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துல சந்தோஷ் அந்த டீ கடைக்காரருக்கு காசு கொடுத்ததோ காலில் விழுறாங்க. ஐயோ என்னையா பண்றா அப்படின்னு சந்தோஷ் கேட்டது. சார், எங்க நீங்களும் மற்றவங்கள போல காசு கொடுக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன், ரொம்ப நன்றி சார், உங்களை நான் தப்பா நினைச்சிட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு போது, சரி பரவாயில்ல, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், இங்க இருக்கிற அதிகாரிங்க எல்லாருக்கும் என்னோட சார்பா நீ டீ ஃப்ரீயா கொடு, இந்த காசை வச்சுக்கோ அப்படின்னதோ. சரிங்க சார் அப்படின்னு சொல்லி டீயை கொடுக்குறாங்க. அந்த டீல பயங்கர ஒரு மருந்து கலந்துடுறாங்க நைஸா நம்ம சந்தோஷ், நம்ம மதுமிதா போட்டு கொடுத்த திட்டப்படி. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அந்த டீயை அந்த
ஆள் இருக்கா இல்லையா, நம்ம மதுமிதாவை மாட்டி விட்டவன் அவன் இருக்கிற அந்த ஸ்டேஷன்ல தான் இருக்கிற எல்லா அதிகாரிகளும் அந்த டீ வந்து குடிச்சு முடிச்சதோ எல்லாரும் அசந்து விழுந்து கிடக்குறாங்க. இதை வந்து பார்த்த நம்ம சந்தோஷம் ஜீவாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பண்றாங்கன்னா உள்ள போய் அந்த ரவுடியை பாக்குறாங்க. டேய் நீ தானே ஆள் அப்படின்னு நம்ம சந்தோஷம் ஜீவாவும் பார்த்ததும், ஆமா நீங்க 2 பேரும் யாரு, இதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு போதும் இவன் ரொம்ப ஓவரா பேசுறான் அப்படின்னுட்டு அவனையும் மயக்கமடைய வச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து தூக்கலான்னு ட்ரை பண்றாங்க. இருந்தாலும் 2 பேராலையும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவனை தூக்குறது. என்ன இவன் இவ்வளவு வெயிட்டா இருக்கா, பரவாயில்ல எப்படியாச்சும் தூக்கலாம் அப்படின்னு ஒரு வழியா கஷ்டப்பட்டு 2 பேருமே தூக்கி வண்டியில போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா மதுமிதாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம சந்தோஷ். மதுமிதா சக்சஸ்ஃபுல்லா எல்லாமே முடிச்சிருச்சு அப்படின்னதும், சூப்பர் சந்தோஷ் நல்லபடியா முடிச்சிட்டீங்க, அவன் வந்தா மட்டும்தான் நம்மளால எல்லா ஆதாரங்களையும் திரட்ட முடியும், உடனே அழைச்சிட்டு வாங்க அப்படின்னதும் சரின்னு சொல்லிட்டு சந்தோஷம் ஜீவாவும் அவனை அழைச்சிட்டு போறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா சவுந்தலா போலீஸ்க்கு ஃபோன் போட்டு என்ன ஆச்சு, அந்த மதுமிதாவை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னது, எங்க மேடம் அவ ஒரு ஆட்டோ டிரைவர் போனை வச்சுதான் நம்மள எல்லாரையும் ஆட்டம் காட்டியிருக்கா, கண்டிப்பா கண்டுபிடிச்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் மதுமிதாவை தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. இதோட பார்த்தோம்னா இந்த எபிசோட்